நான் தான் உங்கள் போட்டா கணேசன். என்ன எல்லாருக்கும் தெரியும். இந்த அனிதா கலைக்கூடம் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் நான் தான். ஒரு சிலருக்கு என்னை தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு என்னை தெரியாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் உறவுகள், என்னுடைய சேனலுடைய சந்தாதாரர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஒரு தமிழ் மக்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் எனது இனிய அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாள் மிகச் சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் மிகச்சிறப்பாக கொண்டாடுறோம். புத்தாடை நம்ம புத்தாடை அணிந்து இனிப்பு பண்டங்களை எல்லாம் நம்ம உணவாக உட்கொண்டு குடும்பத்தோடு, குழந்தைகள், பெற்றோர்கள், உறவினர்களோடு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு இனிய தீபாவளி திருநாள். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த தீபாவளி திருநாள் நல்ல சந்தோஷமான முறையில் நல்லபடியாக நடக்கணும். நல்லபடியாக நம்ம எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். இந்த தீபாவளி திருநாள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, வெடி வெடிக்கிறது தான். வேறு ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. இந்த வெடி வெடிக்கிற விஷயத்தில் பெற்றோர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த சின்ன பிள்ளைங்க, குழந்தைகள் கையில் வெடிக்காத வெடி தான் நினச்சி கொடுக்காதீங்க. அந்த வெடிக்காத வெடிகள் கூட சில நேரங்களில் வெடிக்கக்கூடிய தன்மையில் அது இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம எத்தனையோ செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி விளம்பரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு செய்திகள் எல்லாம் நம்ம அடிக்கடி நம்மளுக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே வெடிச்சிருச்சு, இந்த மாதிரி வெடிச்சு இந்த கையில் காயம், கால் இதாகிருச்சு, உடம்புல பட்டு ஒரு புண்ணாயிருச்சு, மிகப்பெரிய விளைவுகளெல்லாம் நம்ம இந்த வெடியினால் ஏற்படக்கூடிய தீமையெல்லாம் நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அப்போதைக்கப்போ நமக்கு யூடியூப்பின் வாயிலாகவும் சரி, செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் நம்ம அன்றாடம் நமக்கு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை கவனத்தில் கொண்டு இந்த பெற்றோர்கள் சின்ன குழந்தைங்கள்கிட்ட வெடிக்கக்கூடிய வெடிகளை கண்டிப்பாக கொடுக்காதீர்கள். அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி, அவர் தொந்தரவு செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வெடிக்கக்கூடிய வெடிகளை கைகளை கொடுத்தால் அது சில நேரங்களில் நமக்கு ஆபத்தாகவே முடியும். அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த இனிய தீபாவளி நன்னாளில் என் பெற்றோர்களுக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா, இந்த வெடிக்கக்கூடிய வெடிகளை சின்ன குழந்தைங்க கையில் தயவு செய்து கொடுக்காதீங்க. கவனமாக, சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லா மக்களும், தமிழ் மக்கள், உலக மக்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று கூறி, மீண்டும் ஒரு முறை எனது அனிதா கலைக்கூடம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.